பஸ் மாமா ஓதுங்க மக்கா ரொம்ப நாள் ஏட்டைக்கு பஞ்சலை பிடிச்சா வந்தேன் கேட்டலாம் விலாங்கு பிடிச்சா மலைக்க ஓட்டையை பார்த்துக்கிடுங்க 9 லட்சம் ஓட்டை கிடக்கு. இதை வச்சு எப்படி பஞ்சலை பிடிச்சி எப்படி விலாங்கு பிடிச்ச போகிறோம் தெரியாது. பார்ப்போம். 9 நாள் அடிப்பொலி வேட்டைக்கு பஞ்சலை பிடிச்ச இறங்கியாச்சு. 2 பேர் கிட்டுதானு பார்ப்போம். தூக்குடா மக்கா. கிட்டுச்சு ஒன்று கிட்டுச்சு வெற்றிகரமாட்டு 2 பஞ்சலை பிடிச்சாச்சு. இங்க கிடைச்சான் சத்தியமா கிடைச்சான். அறியுங்க கிடைச்சா அடிச்சு தூக்கு. என்ன சும்மா அடிச்சா வர எனக்கு கிடைச்சேன். ஒண்ணு கிடைச்சில வேற ஒரு இது எடுத்து இந்த சாரு வெள்ளத்துல முக்கி ஓடு என்ன பிரச்சாரம் 5-6 கிட்டுச்சு. பில்லு விளையாட்டு பச்சல ஒரு விலாங்கு பிடிச்சானா என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குன்னு. பஞ்சால பிடிச்சாலும் அடுத்து மீனை பாதுகாக்கணும். நான் ஓடுது துள்ளி போடல நீ அதை நிறுத்தி வச்சுட்டு அப்போ பஞ்சலை பிடிச்சிட்டு குளத்துக்கு வந்தாச்சு. இன்னும் தட்டி தூக்கி வேண்டியதான். இப்போ பஞ்சலை பொறுக்க தொடங்கியாச்சு. அது தேடணும். எனக்கு எவ்வளோ தூரம் தேடியதுன்னு ஏகப்பட்ட நேரம் தேடியாச்சு. அதில் மீனை பிடிச்சி வச்சிருந்தேன். கொஞ்சம் வெள்ளம் குறிச்சி வச்சிருக்கலாம். இல்லை மீனை பிடிச்சி இவன் எடுக்காடி வந்துருக்கு. நான் இப்போ இவன் எடுக்க சொன்னா என்ன எடுத்துட்டு வந்து வலைய உடனே வலை எடுக்க தெரியல. நான் இப்போ நேரத்தை கொஞ்ச நேரத்தை சொல்லியிருந்தா கூட இல்லை சேர்த்து எடுத்துட்டு கொடுத்தாச்சடா. வைவா போட்டு ஏறியாங்க போடியா ஃபஸ்ட்டு இதுலையா ஃபஸ்ட்டு சுண்டை போடி எங்கிட்டலாம் புதிய குளம் வாங்க அடிச்சு விடாண்ணா. குண்டில் சாடிடப்படாது. போட்டாச்சு. 2ஆவது சூண்டை போடி போடுமாக்கா. அடுத்த வைவு சூண்டை கொஞ்சம் எந்த பக்கம் அந்த போல அவட பாசி இல்லை பார்த்து தொடங்கியாச்சு கேட்டியா. அப்போ 2ஆவது சூண்டு போடணும். வெள்ளம் ஓவரில் அதான் சொன்னேன். வெள்ளம் கொஞ்சம் கீழே விடுங்க. இதுக்கு மொத்தம் அழகா கொரி. நீ உனக்கு மீனும் கொறிக்க தெரியாது. அப்போ இதோட கடைசி சூண்டாச்சு கேட்டீங்களா. இனி கொஞ்சம் பிந்தி பார்ப்போம். எல்லாம் போட்டு விட்டுட்டு போயிட்டு ஒரு ராத்திரி 10 மணி வரை வருவோம். வந்து பார்ப்போம் எத்தனை கிடைச்சது கிடைச்சதுன்னு. மொத்தம் எடுத்துட்டு வேணா வண்டி போட்டு 1 கிட்டுச்சு கேட்டீங்களா. நல்ல வண்டியை சம்பவம் கேட்டீங்களா. 1 கிட்டுனது நல்ல சாதனம். நல்ல முறுக்கும் சாதனம் கேட்டீங்களா. ஒதுங்க பஸ் மாமா ஓதுங்க. போட்டு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் சைஸு மீன் கேட்டீங்களா. ஜம்மு இது கேட்டுக்கணும் பையன். மேலே தான் இருக்கு ஒரு சாக்கு. என்ன இருக்கு சாக்கு கிட்டடி சாக்கு இல்லை சொல்லுங்க. நீர் மேலே அத்தனை இருக்கு. ஐட்டத்தை விட்டுறப்படாது. கடிச்சேன் இந்த கம்பு இழுத்து பிடிக்க. கம்பு ஜூஸ் ஆக்கியா. கங்குசோட சுருண்டங்க பின்ன அது மணிக்கு ஓகே இனிப்படி அந்த கரியல் என்ன சொல்லுது. கரியல் இந்த மண்ணில் போடு. மண்ணில் கை வை. கை இதை பிடிங்க. இதை ஒரு ஆள் பிடிங்க. நான் பிடிக்கல செல்லர் எல்லாத்தையும். ஓகே கழுவனு பயங்கர வாங்க பிடிச்சேன். குடலே பிடிச்சிச்சு. காலேஜ் ஜெயித்து பிடிக்க அழுகுது. கொஞ்சம் மண்ணாரி கொடுங்க. இதில் யாராவது எங்கே என்ன கைக்கு கட்டு வாய்ப்பில் போட்டு வாங்கி சூண்டை உள்ளதான் இருக்கு. என்ன இருக்கு அதை இங்கே சூண்டலை பிடிச்சிட்டு ஒரு நலிப்பு அழிச்சா. அது இது என்ன தெரியுமா. அது நெய் மேல மெயினா நீ கழுவணும். இங்கே கொஞ்சம் பாடு உண்டு. இது 2 கழுவு வேற என்ன செய்யுது. பையில போட்டா எப்படியும் 1 கிலோ மேலே இருக்கும். 1.5 லிட்டர் கங்குசூரில் விட்டாச்சு. ரேட்டு போடுவோமா. ரேட்டு போட்டால் நல்ல பைசா போடு. ஆனால் மீனை இப்படி நசுக்குனா செத்துடும். அது செத்துடும். சாவம் அன்னை சத்துன்னு அது நீட்டாக எடுத்த பிறகு செத்து. அதுக்கு ரத்தம் ஒரு உடம்பு செத்து போயிடும். செத்தாவும் இவன் பிடிச்ச புட்டியோட செத்து. அப்படி சாவாது. இப்போ விட்டனங்க இப்போ சிறு பல போகும் கொஞ்ச நேரத்தில் சாவும். சரி பாய்க்குள்ள ராத்திரி நாளைக்கு கால் தான் நமக்கு கிடச்சிடும். அப்படி இப்படி எடுத்து சூண்டல் இப்படி கங்கத்தில் பிடிச்சது கொஞ்சம் தாத்து பிடிச்சிட்டு அந்த சூண்டை சைஸ் கட்டுறது ரத்தம் மேலே வரையும் தெரிச்சு. வரல
എടുക്കടേ அந்த சைஸ் கணக்காட்டு தலை திருப்பி எப்படி மீன் இருக்க பிடிச்சி மீன் இனி என்ன செய்ய போறீங்க? மீன் இனி பைக்குள்ள போடுங்க. இது எந்த சூண்டை இதை பொட்டிச்சு நல்ல மீன் நல்ல அதை இப்படி எடுத்துறீங்க போட்டது சரிஞ்சு போச்சு. நேரே வந்து கண்டிப்பா வெளியில இருந்து சரிஞ்சு எங்கோட்டு வாக்கு எங்கோட்டு இருக்கு மீனை பிடிச்சிருக்கீங்க. மீன் எப்படிங்க மீன் வைவா ஒண்ணு கிட்டிச்சு கட்டியலா மகிழ்ச்சியா நல்ல சம்பவம் நல்ல லீ சூண்ட கையில இருக்கட்டாரு சூண்டை அது எங்க யாரா கையை கழி கையை லைட் ரெடி பூச்சிட்டு அது கடிச்சு போச்சு கடிச்சு இடத்துல இப்ப அரைப்பிரிக்க இடத்துல எப்படி கடிச்சது நல்ல ஒரு கட்டிங் பிளேயர் பண்றாங்க. இது கொள்ளலாம் டீம் பிளேயர் கொள்ளலாம் சூண்டு எடுக்கணும். நோஸ் பிளேயர் உண்டு. நோஸ் பிளேயர் நோஸ் பிளேயர் கையில திருப்பி இப்படி இப்படி மடக்கு இப்படி சைடு வாக்கில போட்டு மடக்கு சூண்டையை போட்டுட்டு மறுநாள் காலையில் வந்தாச்சு. நேற்று ஒன்று கிடச்சிக்கிட்டல பாக்கி உள்ளதெல்லாம் போட்டு விட்டேன். இப்போ காலத்தை பார்க்க வந்தாச்சு எப்படின்னு பார்ப்போம். கிடக்கா மக்கா கிடக்கா கிடக்கா எங்கிட்டல ஒன்று எங்கெங்கே போய் சுருக்கி வச்சிருக்கோ. அப்போ சம்பவம் உள்ள பொந்துக்குள்ளே அடித்து ஏற்றி வச்சிருக்கு. இனி இறங்கி தான் எடுக்கணும். பாக்கி உள்ளதெல்லாம் பார்த்துட்டு தான் இதை இறங்கி அடிக்கிறது. பொந்து உள்ளே போய் கிடைக்க எப்படி எடுப்பு உள்ளே இறங்கி பூச்சி தான் அதான் கேட்டேன். இவடத்துல தான் போட்டு ஒரே தேட்டம் தான் சூண்டை எங்கே இட்டேன் என்னத்தை செல்லை ஓ இல்லையா. அப்போ மூணாவது சூண்டையை பார்ப்போம். இது என்ன உண்டை என்னது ரெண்டெண்ணம் கல்லிடல் சொருக்கி வச்சிருக்கு. என்ன உண்டை இழுக்கச்சில ஒன்றும் இல்லை புளுத்தி கடி சவச்சுண்டு பேர் கேட்டியா தின்னு சவச்சு துப்பிண்டு பேர் கேட்டியா அப்படியா மீன் நல்ல இதாக இருக்கு எடுத்தானே சவச்சு இங்கே உண்டா மழை எந்த ஊற்றுது நல்லா சூண்டையில் இல்லை அடுத்தானே. அப்போ 5வது சூண்டையில் ஒன்று கடை கேட்டலாம் எடுமக்கா எங்கே மற்ற பெரிய விலாங்கு ஒரு இருக்கடை சின்ன சைஸ் தான் கேட்டலாம். ஒரு 200 கிராம் இருக்கும். 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோ கங்கூசை நல்லா வலிஞ்சு நிற்கி கேட்டலா. இதுலேயும் காணன்னு தோணுது. பார்ப்போம் கங்கூசை வச்சால எப்படி வலிஞ்சு நிற்குன்னு. இது எல்லாம் கொண்டு இணைச்சி வச்சிருக்குன்னு தோணுது. எல்லாம் வலிச்சு வச்சில் என்ன எல்லாம் கூட கூட்டிடுது. இறங்கி தான் எடுக்கணும். என்ன எல்லா களி இல்லை. அப்போ இனி பாசிக்குள்ளே மாட்டி கிடக்கு. இனி இறங்கி எடுக்க போகிறேன் மோகன்தாஸ். சரி நீ எடுத்துட்டு பார்ப்போம். அடிச்சிருக்கோ ஓ பொந்து உள்ள தான் இருக்கு எடுத்தானே. ஆ பொந்துட்டு ஏறி மறைஞ்சி மாறி கிடக்கு கிடச்சுமா வருமா நல்ல பெருசா எங்கிட்டல நீ எடுத்தால் தான் தெரியும் சம்பவத்தை. சின்ன சைஸ் தானே அதுலண்டா எடு பார்ப்போம். நிற்குது மீன் வெளியில் நிற்குது பொந்துட்டு ஏறி மறைஞ்சி கிடக்கு. சரி 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 செத்துட்டோ உயிரோட இடகு பிடிச்சா நிற்கல பிடிச்சா நிற்குது. சரி ட்ரை பண்ணி பாரு என்ன நடக்குதுன்னு. நான் நேரத்துக்குள்ள சைஸ் தான் எங்கிட்டயா 3வது விலாங்கு. 3வது விலாங்கு நல்ல சைஸ் விலாங்கு. சரி எடுக்க முடியுமா அல்லிங்கி பூச்சி விட்டுரு. ஓட்டோன்னு இல்லைடா மீனை தின்னு போயிட்டோ எல்லாம் அப்படியா மொத்தம் சுற்றி பழஞ்சி உருவிட்டு. சரி 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 சரி. அப்போ அதில் இல்லை கேட்டலா எல்லாம் சுற்றி பணஞ்சி முடிச்சு வச்சுட்டு அவர் ஓடி தள்ளிட்டார். சரி நீ அதில் அடுத்தது அது கிடக்கான பார்ப்போம். எல்லாம் சுற்றி பணஞ்சி தான் இருக்கு அடுத்தானே. அடுத்த எடுக்கல சூண்டை அடுத்த எடுக்கல கிடக்கட்டு அதையும் கூட பார்ப்போம். அல்லி நிலை வெள்ளம் சோட்டி சோட்டியில் நிற்கணும். அப்போ அதுலேயும் மீன் இல்லை கேட்டல. மீன் இருக்கான்னு நினச்சா அதுலேயும் மீன் இல்லை. அதன் பொந்துக்குள்ளே கொண்டு வச்சுட்டு மீன் தப்பிச்சு போயிட்டு. சரி அப்போ பாப்பநாட்டி குளத்தில் உள்ள வைவன் சூப்பர் வைவ் கேட்டலாம். இன்னைக்கு 2 எண்ணம் கிடச்சி 3 எண்ணம் கிடச்சி மொத்தம் 2 எண்ணம் வலுது 1 சின்னது. நேற்று 1 கிடச்சி ராத்திரி இன்னைக்கு காலத்தை ஒன்று.
അപ്പോൾ மேலும் இதுபோல பல சம்பவங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சரியா? ஓகே, பாய்.